சென்னையில் ஆபரண தங்கம் விலை காலையில் 560 ரூபாய் உயர்ந்த நிலையில் மாலையில் 2560 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 13,350 ரூபாய்க்கும், ஒரு சவரன் 1,06,800 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி நேற்றைய விலையிலேயே தொடர்கிறது. அதன்படி 1 கிலோ கட்டி வெள்ளி 2,60,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. நாடு முழுவதும் எங்கும் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி பற்றாக்குறை இல்லை என்று பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 6 நாட்களுக்கு மட்டுமே கையிருப்பு உள்ளது என்று தவறான தகவல்கள் பரப்பப்படுவதாகவும் அதை நம்ப வேண்டாம் என்றும் வேண்டுகோள். சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழகத்தில் பறக்கும் படை அதிகாரிகள் தீவிர சோதனை நடத்தி வருகின்றனர். சோதனையில் இதுவரை 189 கோடி ரூபாய் மதிப்பிலான ரொக்கம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவு பெறும் நிலையில் இரவு வரை விண்ணப்பிக்கலாம் என்று அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். இறுதி பட்டியலில் பெயர் இல்லாதவர்கள் உடனடியாக விண்ணப்பித்தால் மட்டுமே வரும் தேர்தலில் வாக்களிக்க முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் வேட்புமனுவை வாபஸ் பெறுவதற்கான காலக்கெடு நிறைவடைந்தது. திமுக போட்டியிடும் 5 தொகுதிகளில் காங்கிரஸ் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை திரும்பப் பெறப்படவில்லை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது தேர்தல் பிரச்சாரத்தை ஏப்ரல் 2ஆம் தேதி திருவாரூரில் தொடங்குகிறார். ஏப்ரல் 21ஆம் தேதி தனது சொந்த தொகுதியான கொளத்தூரில் பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். தவேக தலைவர் விஜய் சென்னையில் நாளை மறுநாள் தனது தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குகிறார். பெரம்பூர் எம்கேபி நகரில் காலை 10 மணிக்கு பிரச்சாரத்தை தொடங்கும் விஜய் அண்ணா நகர், வில்லிவாக்கம், கொளத்தூர், விருகம்பாக்கம் தொகுதிகளிலும் பரப்புரை செய்கிறார். பெரம்பூரில் தவேக தலைவர் விஜயின் பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்குவது குறித்து காவல்துறை ஆலோசனை மேற்கொண்டு வருகிறது. தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் அனுமதி கேட்டு தவேக மனு அளித்திருந்த நிலையில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளப்படுகிறது. திமுக கூட்டணியில் தேமுதிக போட்டியிடும் தொகுதிகளை இறுதி செய்வதற்கான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அண்ணா அறிவாலயத்தில் இன்று நடைபெற்றது. திமுக பேச்சுவார்த்தை குழுவினருடன் 1 மணி நேரம் தேமுதிக பொருளாளர் LK சுதீஷ் ஆலோசித்த நிலையில் இன்று மாலை மீண்டும் ஆலோசனை நடைபெறுகிறது. சட்டமன்ற தேர்தலில் பாமக வேட்பாளரை எதிர்த்து தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் களமிறங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதிமுக கூட்டணியில் பாமகவிற்கு ஒதுக்கப்பட்ட விருதாச்சலம் அல்லது ரிஷிவந்தியம் தொகுதியில் போட்டியிடலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மதிமுகவுக்கான தொகுதிகளை குறைத்தது வருத்தமளிப்பதாக மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுன் ராஜ் தெரிவித்துள்ளார். சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், நாங்கள் சிரித்துக்கொண்டே அழுகிறோம் என்றும் திமுக குழுவுடன் ஆலோசித்த பின் பேட்டியளித்தார். மதிமுக மாவட்ட செயலாளர் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. மதிமுக அவைத்தலைவர் தலைமையில் நடைபெறும் கூட்டத்தில் வேட்பாளர் தேர்வு குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. திமுக கூட்டணியில் மதிமுக போட்டியிடும் 4 தொகுதிகளுக்கான உத்தேச பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி சீர்காழி தனித்தொகுதி, மதுரை தெற்கு, மொடக்குறிச்சி, கோவில்பட்டி ஆகிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாஜக வேட்பாளர்கள் பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பாஜக தேர்தல் அறிக்கை 2 நாட்களில் வெளியாகும் என்றும் அவர் கூறியுள்ளார்.
திமுக கூட்டணியில் உள்ள கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு திருச்செங்கோடு, பொள்ளாச்சி தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கருணாஸ் தலைமையிலான முக்குளத்தூர் புலிப்படை கட்சிக்கு சிவகங்கை தொகுதி ஒதுக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொகுதிகள் வழங்கப்படாத பட்சத்தில் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற தனி அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2011, 2016 அதிமுக கூட்டணியில் பரமத்தி வேலூர், காங்கேயம் தொகுதிகளில் வெற்றி பெற்ற தனி அரசு திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சட்டமன்ற தேர்தலுக்கான திமுக வேட்பாளர்கள் பட்டியல் நாளை வெளியாக உள்ளதாக கூறப்படுகிறது. திமுக கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் இன்றைக்குள் இறுதி செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடவில்லை என்ற முடிவை மறுபரிசீலனை செய்யப் போவதில்லை என்று நடிகர் சரத்குமார் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். போட்டியிடும் வேட்பாளர்களின் வெற்றிக்காக உழைப்போம் என்றும் அவர் கூறியுள்ளார். அரசியல் நிகழ்ச்சிகளில் ஆசிரியர்கள் பங்கேற்பது, நடனமாடுவது தெரியவந்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். தஞ்சையில் தாவேக்க நிகழ்ச்சியில் நடனமாடிய தலைமை ஆசிரியை சஸ்பெண்ட் செய்யப்பட்ட விவகாரத்தை சுட்டிக்காட்டி பள்ளி கல்வித்துறை எச்சரிக்கை. உடல்நலக்குறைவால் டெல்லியில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சோனியா காந்தியை ராகுல் காந்தி நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். சோனியா காந்தியின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் மருத்துவக் குழு தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். கேரள சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ள முதலமைச்சர் பினராயி விஜயன் ராகுல் காந்திக்கு அடிப்படை அரசியல் புரிதல் இல்லை என்று விமர்சித்துள்ளார். ராகுல் காந்தியும் அவரது காங்கிரஸ் கட்சியும் பாஜகவின் பி டீமாக மாறிவிட்டதாகவும் அவர் சாடியுள்ளார். ஆந்திர மாநிலம் ராஜமுந்திரி அருகே கலப்பட பால் குடித்த சிறுவர்கள் உட்பட 16 பேர் உயிரிழந்த சம்பவம். ஆந்திர தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி ஆகியோர் 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆந்திராவில் டிப்பர் லாரி மோதி ஆம்னி பேருந்து தீப்பற்றி எரிந்த விபத்தில் பலி எண்ணிக்கை 13ஆக உயர்ந்துள்ளது. விபத்தில் சிக்கிய பேருந்தில் 40 பேர் பயணித்த நிலையில் பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் வர்த்தக கப்பல்களுக்கு சுங்கக் கட்டணம் விதிக்க ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. ஒருமுறை ஹார்முஸை கடக்க ஒரு கப்பலுக்கு தலா 16 கோடி ரூபாய் வரை கட்டணம் வசூலிக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் இந்திய கப்பல்களை பாதுகாக்க 5 போர்க்கப்பல்கள் நிலைநிறுத்தப்பட்டுள்ளன. ஜலசந்தியில் சிக்கியுள்ள 20 இந்திய கப்பல்களை பாதுகாப்பாக வெளியேற்றும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அணு ஆயுதங்களுடன் கூடிய ஈரான் எனும் புற்றுநோயை அறுவை சிகிச்சை செய்து அகற்ற வேண்டும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விமர்சித்துள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை ஏந்த அனுமதிக்க மாட்டேன் என்பதில் தனது நிர்வாகம் உறுதியாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். (2026) IPL தொடரின் தொடக்க விழாவை ரத்து செய்ய BCCI முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பெங்களூருவில் நிகழ்ந்த RCB வெற்றி கொண்டாட்டத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் ஆடம்பர விழாவை ரத்து செய்ய உள்ளதாக கூறப்படுகிறது. இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீரின் பெயரையும் புகைப்படத்தையும் அனுமதியின்றி பயன்படுத்த டெல்லி உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. கௌதம் கம்பீர் குறித்த AI வீடியோக்கள் மூலம் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டதற்கு எதிரான வழக்கில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.
ஆதித்யதர் இயக்கத்தில் ரன்வீர் சிங் நடிப்பில் வெளியான துரந்தர் த ரிவெஞ்ச் திரைப்படம் வசூலில் புதிய சாதனை. இந்திய திரையுலக வரலாற்றில் வெளியான 7 நாட்களில் 1000 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்த படம் என்ற சாதனையை படைத்துள்ளது.